அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, 2024 ஆண்டை காண செய்த தேவன் 2024 ஆண்டின் கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி வந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 116 சங்கீதம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வருட காலம் நமக்கு நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறார், உதவிகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு குறைவாக தெரிந்தாலும் ஆண்டவர் நமக்கு நிறைய செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. நாம் கேட்கலாம், ஆண்டவரிடத்தில் எவ்வளவு வேணுமானாலும் கேட்கலாம். ஆனாலும் கேட்டுட்டு உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு செய்ய வேண்டும், நம்ம எதை செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபிப்பது கேட்பது எல்லாம் நம்முடைய ஆசை. வேதமும் சொல்லுகிறது, உம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தரடி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள். அதனால நான் கேட்பது நம்முடைய விருப்பம். அதே நேரத்திலே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கும். ஒருவேளை நாம் கேட்பதை நமக்கு கொடுத்தால் வருங்காலங்களிலே அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் இயேசு நமக்கு கொடுப்பது நமக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதமாயிரும். அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்து. உபத்திரவம் நமக்கு சில நேரங்களிலே தேவைப்படுகிறது. உபத்திரவம் வரும்போது ஜெபம் வருகிறது, வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். அதனால உபத்திரவம் நல்லதுதான். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் எரேமியா தீர்க்கதரிசி இடத்தில் ஆண்டவர் சொல்லும் போது, எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை காக்கும்படிக்கு இந்த ஒரு வருட காலம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நான் நினைக்காத சில காரியங்கள் நடக்கும். சம்பத் பிரதர் போன வாரத்துல சொன்னார், வண்டியில போகும்போ விழுந்துட்டேன். நானும் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நானும் 2 வீலர்ல வரும்போது விழுந்துட்டேன். பிரதருக்கு முட்டி அடிபட்டது மாதிரி முட்டி கண்ணம் எங்க எல்லாமும் அடிபட்டு போச்சு. நாம் எவ்வளவுதான் எச்சரிக்கையோடு ஓட்டினாலும் கூட சில நேரங்களிலே இது நடக்கும். அப்ப நம்ம கேட்க முடியுமா? ஆனால் ஆபத்து மோசங்களுக்கு நம்மை விலக்கி தேவன் பாதுகாத்திருக்கிறார். ஒரு சின்ன காயம்தான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியாவோட, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட. நாம் செய்தியை பார்க்கிறோம். ஒரு நாள் கார்ல போறவங்க, பஸ்ல போறவங்க, ஏரோப்ளேன்ல போறவங்க, ட்ரெயின்ல போறவங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு இந்த உலகத்துல இல்ல, ஆக்சிடென்ட் இல்ல. அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்ன கூட அப்படிதான்
கொரியன்ல இறங்கின ஏரோப்ளேன் அப்படியே என்ன ஆயிடுச்சு? ஆமா, நெருப்பு பிடிச்சு எரிஞ்சு 179 பேர். அப்படிப்பட்ட ஆபத்து மோசங்கள் நடப்புகிற இந்த காலகட்டத்திலே நாம் ஒரு சின்ன ஒரு காயத்தோட ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன சொல்லக்கூடாது? தூதர்களை கொண்டு பாதுகாத்தாரா? அப்படி பாதுகாத்தால் இப்படி எனக்கு வந்திருக்குமா? ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தூதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அப்படியே அஜாக்கிரதையா ஓட்டலாமா? வேகமாக ஓட்டலாமா? அதையெல்லாம் மனசுக்குள்ளேயே நாம் என்ன பார்க்கணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே நம்முடைய தவறு அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அதே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் எழும்பலாம். ஹல்லேலூயா. ஆனா அவர்கள் நம்ம என்ன செய்ய மாட்டார்கள்? மேற்கொள்ளவே மாட்டார்கள். அதனால இந்த வசனத்தை நாம் மனதிலே வைத்து அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராய் இருந்து இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே நம்மை தாங்கின தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இனியும் நான் என்ன செய்வேன்? உங்களை தாங்குவேன். முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்குவேன், உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன், ஒருவேளை நாம் வயதானவர்களுக்கு கொஞ்சம் வயோதிபத்திலே வருகிற சில பலவீனங்கள் வரும், அங்கலாய்க்கிறார்கள், புலம்புகிறார்கள், என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? தாயின் வயிற்றில் ஏந்திர தேவன் முதிர் வயது உள்ள வரைக்கும், நரை மயிரும் முதிர் வயது உள்ள வரைக்கும் நான் என்ன செய்வேன்? ஏந்துவேன், சுமப்பேன், தாப்புவேன். முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார் நம்மை. ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். எப்பொழுதும் நமக்கு இந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கணும். முதிர் வயதுல நம்ம என்ன செய்கிறார்? ஏந்துகிறார், தாங்குகிறார், தாப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இப்படி வேத வசனங்களை நான் கருத்திலே வைத்துக் கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தினால் ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார், நமக்கு ஆசீர்வாதங்களை அதிகமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடம் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்க இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த
வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தப்பட்டார். ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமப்பது போல 6 லட்சம் இஸ்ரவேலர்களை தேவன் சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் ஏந்தினேன், நரை மயிரும் முதிர் வயது உள்ளவரைக்கும் நான் என்ன செய்வேன், அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை சுமக்கிற தேவன் 2024ஆம் ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இதே நேரத்தில் அவர்களை வழிநடத்தி வந்த மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே இப்படியே சொல்லுகிறார், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். போதும் போதும். ஹல்லேலூயா. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் அவருடைய வருஷங்கள் எப்படி போனதா? ஆண்டருடைய கோபத்தால் ஒரு கதையை போல் போய்விட்டார். நாம என்ன செய்யணும்? ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. நமக்கு இன்றைக்கு ஆண்டருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஆனால் பின்வரும் நாட்களில் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் வானங்களிலே சிங்காசனத்தை ஸ்தாபித்து சர்வத்தையும் ஆண்டு கொண்டே இருக்கிறார். வானங்களிலே சிங்காசனத்தை ஸ்தாபித்து சர்வத்தை ஆளுகை செய்கிற தேவன் நம்மையும் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்ப ராஜாதி ராஜாவுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எண்ணிக்கொண்டதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக நமக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதை நாம் மறந்து போக கூடாது. அவர் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. நாம் மனிதர்கள், நாம் மாய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், அற்ப ஆயுசுள்ள மனிதர்கள். ஆனால் அவர் ஒருவராய் சாவாமை உடையவர். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு முன்பாக நாம் பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு சாட்சிகளை சொல்லலாம். நீங்களும் சொல்லலாம் சாட்சிகள், நானும் சொல்லலாம் சாட்சி. பாருங்க, ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா வந்த நாட்களில் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த சிக்னலும் தெரியல. ரொம்ப டயர்டாவே இருந்தேன். எங்க வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா அப்பப்ப குளுக்கோஸ் கரைச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்ப அந்த குளுக்கோஸ் சாப்பிட்டதும் கொஞ்சம் நேரம் 1-2 மணி நேரம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நார்மலா இருந்த மாதிரி இருக்கு. அப்புறம் திரும்ப கொஞ்சம் டயர்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? குளுக்கோஸ் கரைச்சு கொடுப்பாங்க. அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ஆஸ்பத்திரியில வேலை செய்யறார். அவர்கிட்ட சொன்னேன். அப்ப அவர்கிட்ட சொன்னது அவர் சொன்னாரு,
நீங்க ஒரு சுகர் செக்அப் பண்ற மிஷினை என்ன செய்யுங்க, முதலாவது வாங்குங்க. வாங்கி அந்த மிஷின் என்ன சொல்லுது அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா மிஷின் வாங்கி செக்அப் பண்ணா 525 இருக்கு சுகர். நம்ம டயர்டா இருக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், குளுக்கோஸ் சாப்பிட்டு கொண்டே இருந்தோம். அப்புறம் அவர் சொன்னதுபடி இன்சுலின் போட்டுதான் அது என்ன செஞ்சது, சுகர் என்ன செஞ்சது, குறைஞ்சு. சுகர் குறைஞ்சதும் எல்லா கொரோனாவும் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. நிறைய தெய்வ பிள்ளைகளானாலும் சரி, தெய்வ ஊழியக்காரர்களானாலும் சரி, கொரோனா காலத்துல எல்லாம் மரித்து போனார். என்னன்னு சொன்னா, ஆஸ்பத்திரியில போனா அவங்க சளிக்கு மட்டும்தான் மருந்து கொடுப்பாங்க. சுகருக்கோ பிரஷருக்கோ ஆற்று ப்ராப்ளத்துக்கோ எதுக்கும் உள்ள மருந்தை கொடுக்காம அநேகர் மரித்து போக வைத்தார்கள். ஆனால் நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் போது அவர் தப்பித்துக் கொள்ளத்தக்கதான போக்கை உண்டு கொள்வார். தேவனை தான் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இல்லை என்றால் நாம் 100 மனுஷ யோசனையின்படி நடப்போம் என்றால் தேவன் நம்ம என்ன செஞ்சிருவாரு, கை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த வருஷம் நாம் தேவனை சார்ந்து கொண்டதனால் இன்றைக்கு நம்மை ஒரு நல்ல, இந்த வருஷம் முடிகிற நேரத்தில் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய வருஷத்தை பார்க்க இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டை ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆண்டாய் தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த 25ஆம் ஆண்டிலே நாம் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் சார்ந்து கொள்ளும் போது பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷாலி வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கொஞ்சம் பாடுகள் வரும்போது முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, நேரிட விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப மனுஷனுக்குரிய நடக்கிற சோதனையை நாம என்ன செய்யணும், தாங்கிதான் ஆகணும். விசுவாச சோதனையை நாம் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. சோதனை இல்லாம வாழ முடியாது. சோதனை கொஞ்சம் வராம நாம இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது. பிசாசானவன் வாழ சோதிச்சானா சோதிக்கலையா, அந்த பிசாசு நம்ம என்ன செய்வான், சோதிப்பான். ஹல்லேலூயா. ஆனா தேவன் அதற்கு இடம் கொடுப்பார். அந்த சோதனையிலே நாம் தேவனை எப்படி சார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் கொஞ்சம் சோதிப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஹல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை நமக்கு வரத்தான் செய்யும். கடந்து வந்த பாதையிலும் கூட நாம் கொஞ்சம் சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம், ஜெயம் எடுத்திருக்கிறோம். இன்னும் நமக்கு வரப்போகிற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கிறது. அதுல சின்ன சின்ன சோதனைகள் வந்தால் அதை நம்ம என்ன செய்யணும், தாங்கி ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்க, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 36-37 வசனம்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. அப்ப உபத்திரவம் கிறிஸ்து கொடுக்கிறது கிடையாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கும்படி சாத்தான் உபத்திரவத்தை கொண்டுருவான், வியாகுலத்தை கொண்டுருவான், துன்பத்தை கொண்டுருவான், பசியை கொண்டுருவான், நிர்வாணத்தை கொண்டுருவான், நாசமோசத்தை கொண்டுருவான், பட்டயத்தை கொண்டுருவான். அல்லேலூயா. இது இயேசு நமக்கு கொடுக்கிறதல்ல. நான் ஜெபித்தேன், நான் எவ்வளவு ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறேன், எனக்கு இது ஏன் வந்ததுன்னு நாம் கேட்க கூடாது. அல்லேலூயா. பிசாசு தான் இதெல்லாம் நம்ம கொண்டு வர்றது. அதனால அடுத்த வருஷம் சொல்ல, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. அதனால அவர் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறபடியால் எல்லாவற்றிலேயும் இருந்து நமக்கு ஜெயத்தை கொடு. அல்லேலூயா. இந்த ஆண்டிலும் கூட நாம் சாட்சிகளை கேட்டோம். சில நேரங்களிலே நடந்த சம்பவங்கள் சொல்லுகிறதுக்கே கஷ்டமா இருக்கிறது. நான் கூட ஒரு நேரத்துல சிறு பலவீனம் வந்து நினைவிழந்து கீழே விழுந்து விட்டேன். ஒண்ணுமே எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உயிரோடே எழுப்பியிரு. இது ஒரு சோதனை. இது நாம் தொழுது கொள்ளுகிற, நாம் அன்பு செலுத்துகிற இயேசுவால் வரவில்லை. நம்மேல் அன்பு கூறுகிற இயேசு அதை நமக்கு தரவில்லை. ஹல்லேலூயா. ஆனா அந்த சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் பிசாசு கொண்டு வராதபடிக்கு 2025ஆம் ஆண்டிலே நாம் முற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருப்போம். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற ஆண்டா இருக்கும். ஒருவேளை இந்த நாட்களில் சோர்வோடு இந்த வருஷம் எனக்கு சோர்ந்து போகிற அளவுக்கு இருந்ததே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சோர்வை நீக்கும்படி கர்த்தர் புதிய ஆண்டை ஆசீர்வாதமாக்கி தருவார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். சரீரத்திலே பலன் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவ ஊழியனே, தேவன் நமக்கு புது பலனை தருவார். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போக கூடாது. எந்த காரியத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு மேலே அன்பு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு நம்மையில் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனோ தங்களுடைய இதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும், உம்மிலே கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் நாம் இயேசு கிறிஸ்துவிலே பலன் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பலன் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கணும்? செவ்வையான வழி இருக்கணும். அப்படி இருந்தா அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது?
அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். ஒருவேளை சோதனையினாலே நாம் அழ வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நீரூற்றாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. அப்போ தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிற நேரம், நம் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகிற நேரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஆசீர்வாதம் புறப்படுகிற நேரம். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற என் கண்ணீரை உம்முடைய திருப்தியிலே வையும். அல்லேலூயா. பதில் வரும். ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் தேவ சமூகத்தில் இருந்து பதில் வரும். ஒருவேளை 24ஆம் ஆண்டிலே பல நேரங்களிலே நான் கண்ணீரிட்டு அழுதிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, புதிய ஆண்டிலே உன் கண்ணீருக்கு பதில் வரும். அல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில், ஆமா, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து பலம் அடைந்து சீயோனிலே, ஆமா, தேவ சமூகத்திலே வந்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்ற நல்ல சாட்சியோடு தேவ சமூகத்திலே வந்திருக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்யவே விரும்புகிறார். என்னுடைய நாமத்தை கேட்பானேன், அது அதிசயம். ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது, நம்பி இருக்கும் போது, விசுவாசிக்கும் போது அவர் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் நமக்கு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய பாடுகள் நீங்க, நம்முடைய போராட்டம் நீங்க, நம்முடைய கஷ்டம் நீங்க, நம்முடைய சரீர பலவீனங்கள் நீங்க, நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமதே புகழை நான் பாடுவேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய ஆண்டுக்காய் ஆண்டவரே, நன்மைகள் நிறைந்த புதிய ஆண்டை காணும்படியாய் எங்களுக்கு தேவன் பாராட்டின இலக்கத்துக்காய் சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் தாமே அகில உலகத்திற்கும் சமாதானத்தை கொடுக்கும்படி தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாய் இந்த ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் செபிக்கிறோம். புதிய ஆண்டை ஆண்டவரே, நன்மைகள் நிறைந்த ஆண்டாக எங்களுக்கு கொடுத்தபடியால் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அந்த தேவ கிருபையிலே நாங்கள் பலப்படவும் ரட்சிப்பின் பூரணத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் கொடுத்த புதிய ஆண்டுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். புதிய கிருபையே, புதிய கிருபையே, புதிய நன்மைகளினால் நிறைந்த புதிய ஆண்டை காண செய்த புதிய கிருபையே, புதிய நாளை காண செய்த புதிய கிருபையே. புதிய மனு புதிய கிருபையே, புதிய கிருபையே, புதிய நன்மைகளினால் நிறைந்த புதிய ஆண்டை காண செய்த புதிய கிருபையே, புதிய நாளை காண செய்த புதிய கிருபையே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். God bless you. Praise the Lord. சோத்ரான் சோத்ரான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை இந்த ஆண்டிலே ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த புதிய ஆண்டின் செய்திக்காக ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விளைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவமரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. களஞ்சியத்தில் இன்னும் விளைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. களஞ்சியத்திலே விதைக்கிறதற்கு விதை தானியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. திராட்சை செடியிலே பழம் இல்லை, அத்தி மரத்திலும் மாதுளை செடியிலும் கனி இல்லை, ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நான் முகத்தை தான் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். இந்த செய்தியை எங்கிருந்து யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய இருதயத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய களஞ்சியத்தில் விதைதானியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று முதல் உங்களை 2025ஆம் ஆண்டை காண செய்த உங்களை இன்று முதல் இந்த காலை வேளை முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 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 115ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் இன்று முதல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை இந்த 2025ஆம் ஆண்டிலும் நமக்கு நினைவூட்டுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை நீங்கள்
புத்தகத்திலே அல்ல, பேப்பர்லே அல்ல, உங்கள் இருதயங்களிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தை பொய் சொல்லாதே. வானமும் பூமியும் ஒளிந்தால் இந்த வார்த்தையிலே ஒரு உறுப்போ ஒரு அவயவமோ ஒளிந்து போக. அதனால ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் நீங்கள் உங்கள் இதயத்திலே எழுதி வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அதன் இடது கையிலே தீர்க்காயுசும் அதன் வலது கையிலே தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய வலது கையிலே என்ன இருக்கிறது? தீர்க்காயுசு இருக்கிறது. ஆண்டுடைய இடது கையிலே என்ன இருக்கிறது? செல்வமும் கனமும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனவும் இருக்கிறது. அப்ப அதன் கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கான சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்களை வாசியுங்கள். பின்பு அவர் பெத்தானியாவிற்கு அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை வெட்டி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்தேன் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அதன் வலது கையிலே என்ன இருக்கிறது? தீர்க்காயுசு இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய இடது கையிலே என்ன இருக்கிறது? செல்வமும் கனமும் இருக்கிறது. அந்த இயேசுதான் நம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அப்ப கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் இன்று ஊழியக்காரர் மூலமும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும். ஊழியக்காரர்கள் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. அதை மறந்து போக கூடாது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் போது சில காரியங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சில காரியங்களை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்க படிக்கும். அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்ப படிக்கும். அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழி புஸ்தகத்தை எழுதிய சாலோமன் மூலம் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும். அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அல்லேலூயா. களஞ்சியங்களை நிரப்பும் படிக்கு ஆண்டவரை சிநேகிக்கிறவர்களுடைய களஞ்சியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை சிநேகிக்கிறது எப்படி? ஆண்டுடைய வார்த்தைகளை தான் நாம் சிநேகிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள் மேலதான் நம்ம அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. பாருங்க, யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது. யோபுதன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கணும் இரண்டத்தனையாய் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. பாருங்க, யோபுதன் சிநேகிதனுக்காக என்ன செஞ்சான்? ஆமா, ஜெபம் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. இப்போ நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு சிறையிருப்பு இருக்கும், ஏதாவது ஒரு தடை இருக்கும். அது நீங்கணும்னா நாம் என்ன செய்யணும்? யோபுக்கு ஆண்டவர் சொல்லும் போது சிநேகிதர்கள் என்ன செய்வாங்க? நல்லா இருக்கும் போது நல்லா பாராட்டுவாங்க. நம்ம கொஞ்சம் கஷ்டம் வரும்போது அவன் அதை செஞ்சான் இது செஞ்சான்
அவன் செஞ்ச பாவம் தான் அவனுக்கு என்ன வந்திருக்கு, இந்த வியாதி வந்திருக்கு, இந்த கஷ்டம் வந்திருக்கு, இந்த போராட்டம் வந்திருக்குன்னு சொல்லுவான். யோவனுடைய சிநேகிதர்களும் அப்படிதான் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க சொன்னார். அவர்கள் தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும். ஆமா, அடுத்த ஒரு வசனம் கூட நான் வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்கள் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யோபுக்கு சிறையிருப்பை மாற்றின போது ஆண்டவரே அப்படி கொண்டு வந்து என்ன செய்யல, கொடுக்கல. அவனுடைய நண்பர்கள், அவனுடைய உறவினர்கள், அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் அவங்க வீட்டை தேடி ஓடி போனவங்க எல்லாம் திரும்ப வராங்க. அவங்க வருவதற்குள்ள இருதயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் வந்தது மாதிரி ஆறுதல் சொன்னேன். அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்காக என்ன பண்ணாங்க, ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அதனால அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை என்ன ஆச்சு, ஆசீர்வாதம். அதனால தேவ பிள்ளைகளே, மனுஷர் கண்களிலே தயையும் தேவ கிருபையும் இந்த ஆண்டிலே நமக்கு கிடைக்க போகிறது. யார் செய்வார் என்னன்னெல்லாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. மனுஷருடைய கண்களில் இதே மாதிரி தயை ஆண்டவர் ஒண்ணு பண்ணுவார். ஆண்டவருடைய கிருபையும் வெளிப்படும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதம் 146 சங்கீதம் 8ஆம் வசனம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்குகிறார், படங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். நீதிமான்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், சிநேகிக்கிறார். இப்ப நீதிமான்கள் ஆண்டு நாம் பார்க்கும் போது எசேக்கியா தீர்க்கதரிசி நிறைய காரியங்களை கொண்டு சொல்லுகிறார். ஆனாலும் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாக அவனே நீதிமான். ஆண்டுடைய கட்டளைகளை என்ன செய்யணும், கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாக அவனே நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல் செழித்து ஜீவனுள்ள கேதுருவை போல் வளரும். அல்லேலூயா. அதனால நாம் கர்த்தரை சிநேகிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நீதிமானை சிநேகிக்கிறார். நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த ஆண்டிலே நமக்கு நம்முடைய மனசாட்சிக்கு குறைவாய் தெரிந்த காரியங்களில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆண்டிலே நிறைவுள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர். கீழ்ப்படிதல். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால ஆசீர்வாதம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகப்படும். கீழ்ப்படிதல் வரும்போது, ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் என்னத்தை ஆசீர்வதித்தார், நமக்கு என்ன வார்த்தையை கீழ்ப்படித்தார் என்று 12ஆம் அதிகாரம்
1 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிப்பவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனேன். அதை ஆபிரகாம் செய்ததனால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே கொண்டு போய் பலி செலுத்தன்னு சொன்ன போதும் ஆபிரகாம் அதற்கும் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் ஆபிரகாம் கீழ்ப்படி. இன்றைக்கு நம்மிடத்திலே புதுசாக ஆண்டவர் ஒன்றும் சொல்ல போறதில்லை. நம்முடைய கருத்திலே இருக்கிற வேதம் தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தின்படி நாம் நடக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். முதலாவது ஆண்டவர்களை ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாய் பாருங்கள், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது அவர் வழிகள் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த தினமாக நிலைப்படுத்துவார். ஆமா பாருங்க, நமக்கு எல்லா ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டோடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் களஞ்சியங்களிலும் ஆசீர்வாதம், நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் நடத்தப்பட்டது என்று உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு. உனக்கு பயப்படுவார்கள். ஆசீர்வாதம் நமக்கு வர வரதான் நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க? பயப்படுறாங்க. இன்றைக்கு கூட அப்படிதான் உலகத்துல பாருங்க, பெரிய பணக்காரர்களை தான் இன்னைக்கு அவங்க நம்பர் 1 இருக்கிறாங்க. அல்லேலூயா. அரசாங்கம் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்குது. எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, இந்தியாவில ஆனாலும் சரி, அமெரிக்கால ஆனாலும் சரி, இங்கிலாந்து ஆனாலும் சரி, ஐரோப்பாவானாலும் சரி, ரஷ்யானாலும் சரி, எல்லா நாட்டிலையும் பணம் படைத்தவர்களுக்கு தான் இன்றைக்கு எல்லாரும் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதான் இங்க வேதம் சொல்லுகிறதா நடந்துட்டு இருக்குது. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். 12ஆம் வசனம் வாசி. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலி ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் போது ஏற்ற காலத்திலே நாம் தேசத்திலே மழை பெய்யவும் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல நல்ல பொக்கிஷசாலி ஆகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வானத்தை திறந்தால் நாம என்ன செய்ய வேண்டியதில்லை? கடன் கடன் வாங்க வேண்டியதில்லை. கடன் கொடுக்கிறவர்களாயுமா. எலியாவின் காலத்திலே இந்த விதவை ஸ்திரீ எலியாவிடத்திலே வந்து சொல்லுகிறார், கடன் வாங்குறவன் என்னுடைய 2 பிள்ளைகளையும்
அதுக்கு அவர் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்ட போது ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்ன. அதனால பக்கத்து வீட்டுல எல்லாம் நிறைய பாத்திரத்தை வாங்கி நீயும் உன் பிள்ளைகளும் வீட்டுக்குள்ளே நின்று என்ன செய்யுங்க, உனக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணெயும் அந்த பாத்திரங்களில் எல்லாம் என்ன செய்யும். அப்ப தேவன் எலியாவின் வார்த்தையின்படி செய்த போது பானத்தை திறந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனாலதான் அவ பானையில் இருந்த எண்ணெய ஊற்றி கொண்டே இருக்கிறாள். அடுத்த பாத்திரம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப அவள் கடன் எல்லாம் தீர்ந்தது. கடன் எல்லாம் என்ன ஆச்சுது, தீர்ந்து. இப்ப செழிப்பாய் அவள் வாழுகிற ஒரு சூழ்நிலை உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவன் ஆகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செய்வடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. வாலாய் நாம் இருக்க வேண்டியதில்லை, கடன் வாங்குறவர்களாய் நாம் இருக்க வேண்டியதில்லை. நம்மை தலையாக ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. நாம் கீழானவர்களாய் இருக்க வேண்டியதில்லை, ஆண்டவர் நம்மை மேலானவர்களாய் வைப்பார். அதான் ஆண்டவர் இன்று முதல் நான் உங்களை களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ, களஞ்சியத்தில் விதை தானியம் இல்லை, வேதனையோடு இருக்கிறேன், நாளை என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுள் அன்பானவர்களே, இப்படியாய் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். பிறகு அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம், உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டோடும். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலன்களாலும் கர்த்தரை என்ன செய்யணும். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் வேலை கிடைச்சா முதல் மாத சம்பளத்தை என்ன பண்றாங்க, அப்படியே கொண்டு கொடுக்குறாங்க. இது கர்த்தருடைய வேதத்தின்படியான ஒரு நல்ல செயல். இதை ஊழியக்காரனும் மறக்க முடியாது, ஆண்டவரும் மறக்க முடியாது. வேதம் சொல்லுகிறபடி உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை, அப்பொழுதே உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டோடு. ஒரு குறை உங்களுக்கு இல்லாதபடி நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை கொடுக்கும் போது அந்த கொடுக்கிற மாசம் நமக்கு கஷ்டமா இருக்கும். பல சூழ்நிலை கஷ்டத்தின் மத்தியில தான் நீங்கள் கொடுத்திருக்கீங்க, அது கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் பார்க்காம இருக்கலாம். பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கிறார். பரலோகத்திலிருந்து உங்களுடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்படி செய்வார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, ஊழியம் செய்த நாட்களில
காணிக்கப்பட்டியே பார்த்து கொண்டிருந்தாருன்னு வேதனை எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல வசதி உள்ளவங்க எல்லாம் நிறைய போட்டாங்க. ஆனா ஒரு ஏழை விதவை எவ்வளவு போட்டா? 2 காசு. அதுக்கு எப்படி சொல்லுகிறாருந்தா, அவள் ஜீவனத்துக்கு இருந்ததே 2 காசு, இருந்ததை எல்லாம் போட்டு. பணக்காரங்க வசதி உள்ளவங்க அப்படி கொடுப்பாங்களா? ஒரு தசமபாகம் கொடுப்பாங்க, இல்ல உற்சாகமான காணிக்கை கொடுப்பாங்க, மீதி நிறைய இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஒன்றும் இல்லாத கொஞ்சமா இருந்த அந்த ஏழை விதவை தனக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சா? போட்டு. ஏன் 2 காசு வச்சிருந்தா 1 காசை போட்டுட்டு 1 காசை வச்சிருக்கலாம் இல்ல? இல்ல, அவள் மனசுலே இருந்ததை எல்லாம் கொடுக்க வேண்டும். அவள் நினைத்தாள், கொடுத்தாள். கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணா? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. அதே மாதிரி எலியாவின் காலத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கும் போது, எலியா சாரிபாத் ஊருக்கு போறார். அங்க ஒரு விதவை ஒலிமுக வாசல்ல விரவு பொறுக்கிட்டு இருக்கிறான். அவளை பார்த்ததும் கொஞ்சம் தண்ணி குடிக்க, கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்கிறான். ஆண்டவர் தான் அனுப்பி வைக்கிறார் அந்த ஊரு. அவள் தண்ணீர் எடுக்க போகும்போது சொல்லுகிறாள், ஒரு சின்ன அடையும் என்ன செய், ஆமா செஞ்சு கொண்டு வா. அவள் சொல்றா, பானையில கொஞ்சோண்டு எண்ணெயும் ஒரு பிடி மாவும் தான் இருக்கு, அதுல சின்னதாய் செஞ்சு நானும் என் பையன் என்ன செய்யலான்னு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, முதலாவது எனக்கு ஒரு சின்னது செஞ்சு கொண்டு வா, 2வது உனக்கு விருப்பத்தின் படி நீ என்ன செய். ஆனா ஒண்ணு, இந்த பஞ்சகாலம் தீர்வதற்கு பானையிலே மா குறைவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் தீர்ந்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஊழியக்காரனுக்கு என்று அவள் அங்கலாய் போடும் புலம்பலோடும் கொடுத்துட்டான். நல்ல மனசோட கொடுத்தாலோ கொடுக்கலையோ தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஊழியக்காரனுடைய சொல்படி அவள் செய்ததனால் அவள் பஞ்சகாலத்திலே அவள் அங்கலாய்க்கவும் இல்லை, புலம்பவும் இல்லை. இந்த தேவன் நம்முடைய தேவன், இவர் நம்முடைய மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்தவ நண்பர்களே, இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நாம் வாசிக்கணும். இந்த வசனங்கள் வரும்போது நாம் கைகளை வைத்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கஷ்டப்பட்ட ஜனங்களை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது, போராடின மக்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் அப்படி வாசிக்கும் போது அந்த வசனங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம், என் ஜனங்கள் ஏமாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறோம். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் உண்டு, வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. அதனால நீங்க எங்களுக்கு கொடுத்ததை நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம்? திரும்ப கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த எண்ணத்தோடு கொடுக்கும் போது ஆண்டவர் திரும்பவும் நமக்கு என்ன செய்வார்? கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல இருந்து வாங்கி ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்தி, நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு என்ன பண்ணுகிறோம்? சோத்திரம் செலுத்துகிறோம். உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுகிறோமா? துதிக்கிறோமா? கஷ்டத்துல இருக்கும்போது சோத்திரம் வருகிறதா? துதி வருகிறதா?
வரணும். அல்லேலூயா. எங்க சபையில நாங்க ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம், எங்க சபையில நாங்க துதிக்க மாட்டோம்னா ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் தேவனிடத்தில் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினாலே. அப்ப அவருடைய கருத்துல என்ன ஐஸ்வர்யம் வரணும்னா என்ன பண்ணணும்? சோத்திரம் பண்ணணும். சோத்திர வெளியிடுகிறவன் தேவனை துதிக்கணும். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு செய்தி, வெளிநாட்டுல வேலை செய்யற இந்தியர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, டாலர் அங்க இருக்கிறவங்களுக்கு டாலர் மதிப்பு என்ன ஆயிடுச்சா? அவங்க அங்க ஒரு டாலர் அனுப்புனா இங்க எவ்வளவு? 85 ரூபா, 86 ரூபா. அல்லேலூயா. அதனால சந்தோஷப்படுறாங்களாம். ஆனா இங்க இருந்து நம்ம அங்க ஒரு பொருள் வாங்கணும்னா நமக்கு இருக்கிறத வித்தாலும் தாங்காது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அவர்கள் அந்த தேசிய கொடியிலே சிலுவையை வைத்திருக்கிறார்கள். சமீபத்திலே எலெக்ஷன்ல நின்ன அந்த அதிப தேர்தலுக்கு நின்றவர் பைபிளை எங்க போனாலும் தூக்கி கொண்டே போய் பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. அவர் வெற்றி பெறுவார் என்று யாருமே சொல்லவில்லை. அவருக்கு வெறும் 25% ஓட்டு தான் வருதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆசீர்வதிக்கிற தேவன் அவரை என்ன செஞ்சார்? ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும், எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கிறோம். பைபிள் தூக்கி கொண்டு நடந்தா எல்லாமே தேசக்காரன் சொல்லுவாங்க, இல்ல வீடு வீடா திரிகிறேன்னு சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்கதான். ஆனா கர்த்தர் அவர்களை தான் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதனால நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? சோத்திரம் செலுத்தணும். நம்மை எதற்காக தேர்ந்தெடுத்தார்? துதிக்கிறதற்காகத்தான். துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும். எவ்வளவு நேரம் நமக்கு இருக்கிறதோ அவ்வளவு நேரம் சோத்திரம் பண்ணணும். நடக்கும் போதும் சோத்திரம் பண்ணணும், உட்காரும் போதும் சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. வேலை செய்யும் போது சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அப்பதான் இன்று முதல் என்ன செய்வார்? ஆமா, வாயில சோத்திரம் இருந்தா ஆசீர்வாதம் தானா வரும். வாயில சோத்திரம் இருந்தா ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப இப்படியான காரியங்கள் நாம் செய்தால் மாத்திரமே தேவன் விரும்புகிற காரியங்களை, தேவனுடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் சொன்னால்தான், செய்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கும்போது பாருங்க, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான். பிள்ளையை நாம் எப்படி நடத்த வேண்டும்? ஆமா, நாம் கிறிஸ்தவர்களாயிருப்போம். ஆனா நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றத கேட்கிறவா, வேதத்தை வாசிக்கிறதா? அப்போ பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் என்ன செய்? நடத்து. முதல் வயதில் அவன் விடாதிருப்பான். அல்லேலூயா. பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே பிள்ளைகளை நடத்த வேண்டும். உபாகம 6 வாசிக்கும் போது, நீ உட்காரும் போதும், நீ எழுந்திருக்கும் போதும், நீ நடக்கும் போதும், நீ படுக்கும் போதும் கருத்தா என்ன செய்யணும்? ஒரு தாயினுடைய வேலை, ஒரு தந்தையினுடைய வேலை அதுதான். ஆனா இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? பிள்ளைங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அப்ப எப்படி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க முடியும்? ஏசாயா 44 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லி நடுவே
நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளருவார்கள். அல்லேலூயா. அப்ப தாகம் வேணும். தாகம் உள்ளவனுடைய பிள்ளைதான் என்ன செய்ய முடியும்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் மரண நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. ஒரு சந்ததியின் மேல் என் ஆவியையும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில என்ன செய்யணும்? அப்போ ஒரு சந்ததியின் மேல் உன் ஆவி, தேவனுடைய ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும், சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். இன்னைக்கு நிறைய பெற்றோர் நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படாது. நீங்க நினைக்கிறது நல்லதுதான், படிக்க வைக்கிறது நல்லதுதான், நல்ல ஒரு வேலையை தேடி கொடுக்கறது நல்லதுதான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கலன்னா அந்த சந்ததியின் மேல, உங்க சந்ததியின் மேல் என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. அவன் ஒருவேளை ஏதோ பணத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தா கூட கடைசியில பார்த்தாச்சுன்னா அவன் ஒரு தனி வீட்டுல போய் குடியிருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க அப்படிதான். பெண் பிள்ளைங்கனாலும் சரி, ஆண் பிள்ளைங்கனாலும் சரி, இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய தேவையில்லை. நிறைய பேர் அவங்களே பண்ணிக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க தொலைக்காட்சி பெட்டியில பாருங்க, பையன் துரத்தி விட்டுட்டான் அதனால பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றான். ரொம்ப வயசான என்ன பண்றது? நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க, கடன் வாங்கி லோன் வாங்கி படிக்க வச்சீங்க, உங்களுக்கு 80 வயசு ஆகி போச்சுது, இப்ப உழைக்க முடியல, உழைக்க தெம்பில்ல, உடம்புல. நீங்க நம்பிக்கையோட இருந்தவங்க மகனோ மகளோ உங்களை என்ன செஞ்சிட்டாங்க? அவ என்ன பண்றது? எத்தனையோ பேர் சாவதான் செய்யறாங்க, தற்கொலை பண்ணி சாவுறாங்க, பையன் கவனிக்கல, பொண்ணு கவனிக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? பிள்ளையானவனை நடத்த வேண்டிய முறையில நீங்க என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கலன்னா சாப்பாடு போடாதீங்க. காலையில பைபிள் வாசிக்கலன்னா டிபன் கொடுக்காதீங்க. நைட்டு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணலன்னா சாப்பாடு. இந்த கண்டிஷன் நீங்க வச்சாதான் கொஞ்ச நாள் பிள்ளைக்கு கோபமாதான் இருக்கும். அப்புறம் அவன் திருந்திடுவான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சொல்லுவான், எங்க அம்மா இப்படி ஸ்ட்ரிக்டா நடத்தினதுனாலதான் நான் வேத வசனத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த வேதம் என்னை இப்பொழுது நடத்துகிறது, அந்த இயேசு என்னை இப்பொழுது நடத்துகிறார் என்று சொல்லுவான். நீங்க அப்படி நடத்தலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, சங்கீதம் 115 சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கார்? நினைச்சு வச்சிருக்கிறார். எதற்கு? ஆசீர்வதிக்க. எல்லாரையும், ஊழியக்காரனையும் நினைச்சு வச்சிருக்கிறார். ஆசீர்வதி வார்த்தையை கேட்கிற உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்தான் நினைச்சு வச்சிருக்கிறார். இந்த செய்தி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் கேட்கிறவர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னா, ஐயோ இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, ஐயோ இன்னைக்கு வேதம் வாசிக்கலையே, ஐயோ இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலையே, இதுதான் பயம். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பெரிய நாக்கையும் அப்படியே தொங்க விட்டு கொண்டு தடியும் கையில வச்சு கொண்டு எல்லாம் வருவாருன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அல்லேலூயா. அவர் பொல்லாங்கன்னா யாரையும் சோதிக்கிற தேவன் அல்ல. நமக்கு தான் உணர்வு வரணும், பயம் வரணும். ஐயோ இன்னைக்கு படிக்கலையே, வேதத்தை படிக்கலையே, இன்னைக்கு ஆலயத்துக்கு போகலையே, அப்படின்னு உள்ள பயம் நமக்கு தான் வரணும். அப்படி நமக்கு உள்ள பயம் வந்துச்சுன்னு சொன்னா பாருங்க, 147 சங்கீதம் 11:3, 11-13 வரைக்கும்.
தமக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம காத்திருக்கணும். அப்போ எருசலேமே கர்த்தரை சோத்தரி. என்னுடைய பிள்ளையே கர்த்தரை சோத்தரி. சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 111 சங்கீதம் 5ஆம் வசனம். நமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கு நினைப்பார். ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் இல்லாம ஒரு காலத்திலேயே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே போதும். பாருங்க 112 சங்கீதம் 1-3 வரை வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயந்த அவனுடைய கட்டளைகளின்படி நடந்தா ஆசியும் ஐஸ்வர்யம் எங்க இருக்கும்? நம்ம வீட்டுலதான் இருக்கும், வேற எங்க இருக்காது. அவன் சந்ததி எப்படி இருக்கும்? பூமியில் பலத்த சந்ததியா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை வசனம் எவ்வளவோ வசனங்களை நான் சொல்லலாம். இன்று முதல் இந்த வசனங்களை ஏன் சொல்லுகிறேன்? இப்படிதான் நடந்தால் இன்று முதல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே யாக்கோபு தன்னுடைய மகனை இப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் இன்று முதல் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வர போகுது. பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருவதனோடு வேதனையை. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யம். கர்த்தர் ஆசீர்வதித்தா ஐஸ்வர்யம் வரும், சுகம் வரும், பலன் வரும், ஞானம் வரும், புத்தி வரும், அறிவு வரும், எல்லாம் வரும். அல்லேலூயா. வேதனையை என்ன செய்ய மாட்டாரு? கூட்ட மாட்டார். ஒரு வேதனையும் வராது. நம்ம சரியில்லை, அதனால வேதனைப்படுகிறோம். நம்ம சரியில்லை. அல்லேலூயா. காலையில ஜெபிக்கிறதுக்கு டயர்டா இருக்குது, இல்ல வெளியே போக வேண்டியது இருக்குன்னு காலையில ஜெபிக்கிறோம். மத்தியானம் வந்து ஜெபிக்கலாம். போயிட்டு வந்த டயர்டு மத்தியானம் சாப்பிட்டு தூங்க வைக்கிறது. அல்லேலூயா. சரி, அதுக்கு நைட்டு ஜெபிக்கலாம். நைட் என்ன ஆகுது? அது ஏதாவது ப்ரோக்ராம் வரும். நைட்டு ஜெபம் இல்லை. இப்படியே போனா எப்படி? வேதனைய கூட்டாருன்னு இருக்கு. இது வேதனை என்ன செய்யும்? கூட்டும். அல்லேலூயா. பாருங்க, 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அற்புண்டு போவார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க?
பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப நாம இந்த இன்று முதல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுனால எல்லாம் ஜெபம் பண்ணணும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? பூமியை. ஆமா, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் சென்னை பட்டணத்துல இருக்கிறதுனால ரொம்ப விலை ஜாஸ்தியா நல்லா நினைக்கலாம். அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. வேத வசனத்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? வேத வசனத்தை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது நாம் பூமியை சுதந்திரித்து கொள்ளும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு இந்த பூமியை என்ன செய்ய போறோம்? சுதந்திரித்து கொள்ள போறோம். அல்லேலூயா. பாருங்க 34 சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் விளங்கி. 6ஆவது வசனம் படிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழை ஏழை. அப்ப நம்ம யாரு? நம்ம ஏழை ஏழை. அல்லேலூயா. அப்ப இந்த ஏழைகள் ஏழைகளாகிய நாம் கூப்பிட்டாலும் ஆண்டவர் கேட்டு என்ன செய்வார்? நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். ரட்சிப்பன் என்ன? அதுதான் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டுல இன்று முதல் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம 1000 மடங்கு இப்ப இருக்கிறத விட எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார்? 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. 1-2 மடங்கு இல்ல, 1000 மடங்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? சிலர் நினைக்கிறாங்க 1000 மடங்கு வந்துச்சுன்னா எப்படி நோட்டை என்றது, எந்த பேங்க்ல போடுறது, அதெல்லாம் பணம் வரும்போது ஐஸ்வர்யம் வரும்போது அத செலவு பண்றதுக்குள்ள வழியே ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. இப்ப இருக்கிறதை விட நீங்கள் 1000 மடங்கு பெருகும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடி, அவர் சொன்னபடி ஆசீர்வதிப்பார். சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதி. களஞ்சியத்தில் விதையில் தானியம் இல்லாத இந்த நேரத்தில், அத்திமரமும் திராட்சை செடியும் ஒலிவு மரமும் மாதுளஞ்செடியும் கனி கொடுக்காத இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. என்னெல்லாம் செய்யணும்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு வீட்டுல செல்போன்லயும் இந்த செய்தி வரும். அதையெல்லாம் கேட்டு என்னென்ன செய்யணும், எதுக்கெல்லாம் கீழ்படியணும், அப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த செய்தியை கேட்டீங்கன்னா, அப்பப்ப கேட்டீங்கன்னா உங்களை 1000 மடங்கு ஆண்டு இந்த ஆண்டுல 2025ஆம் ஆண்டுல என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை சோதரிப்போம். உமதடிமை நானே ஆர்ப்பரி வேலே நாம் ஜெயிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே சப்பா, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்று இருக்கிறதை விட 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியபடியே எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் சோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள்
அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவதால் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறபடியால் சோத்திரம். அப்பா இயேசப்பா, சோத்திரம் 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 சோத்திரம். பிறந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் உங்களுடைய கிருபையின் கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல சுகந்தாரும் பலந்தாரும் கையின் பிரயாசங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை விட்டு நாங்கள் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஆண்டவரே இந்த ஆண்டின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நோய்களை எல்லாம் குணமாக்கி கழுகு சோமாய் உன் வயது திரும்ப வாயில வயது போலாகிறது கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்யும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்த ஆண்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. Hallelujah. 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 மீண்டுமா எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து. God bless you. Praise the Lord.